அடுத்தது, இயேசுவின் நாமத்தை கொண்டு மந்திரவாதம் செய்பவர்கள். மந்திரவாதம் செய்தல், இயேசுவின் நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களே பைபிளை வச்சுட்டு இன்னைக்கு பேரளவு கிறிஸ்தவர்களாக இருந்து விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க, விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி பைபிளை வச்சுட்டு இன்னைக்கு மந்திரம் பண்ணுறாங்க, மாந்திரிகம் பண்ணுறாங்க. அப்படி மாந்திரிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதில் பழைய ஏற்பாட்டில் பிழையாம் தீர்க்கதரிசி அவர் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவராக தான் இருந்தார். ஆனாலும் பண ஆசையினால் வழி விலகி போய் விக்கிரக ஆராதனை செய்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுறதுக்கும் விக்கிரக ஆரத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதுக்கும் போதனை செய்யபடி மறைமுகமாக செயல்பட்டிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதனை செய்யும்படி இந்த பாலாக்கு மூலம் மறைமுகமாக செயல்பட்டிருக்காரு. அதுக்கு மெயினாக என்ன காரணம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போனார். ஆண்டவர் சொல்லி அவங்க ஆசீர்வதிச்சுட்டு வந்தார். ஆனாலும் அவர் மறைமுகமாக தந்திரமாக செயல்பட்டிருக்காரு. பொன் பணம் வெள்ளியினால் மந்திரவாதத்துலலாம் விழுந்து போயிட்டு இப்படி மறைமுகமாக செயல்பட்டு பிள்ளைங்க இடறி போகிறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போகிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாரு. அதை குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பண ஆசைக்காக தீய வழியில் சென்றவர் அப்படின்றது குறித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அநீதத்தின் கூலிக்காக அப்படின்னு சொல்லி இவர் இப்படி பண ஆசையினால் தேவனை விட்டு விலகி கள்ளத்தீர்க்கதரிசியாக இவர் மாறினார். மற்றவங்கள தவறான வழியில் நடத்தினார் என்று யூதா புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த பெர்கமு ஜனங்கள் அதாவது இந்த பெர்கமு திருச்சபைக்கு தேவன் அந்த கொடுக்குற அந்த கட்டளை, ஒரு சில காரியங்கள் பெர்கமு சபைக்கு கொடுக்குற ஒரு சில காரியங்கள் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு குறையாக தேவன் சொல்கிறது, இந்த காரியத்தில் மனம் திரும்ப பிலேயாமுடைய போதகம் அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம்படிலாம் போதிச்சாடுறதுக்கு இது ஒரு அடையாளம். அதுவும் அந்த மாதிரி அந்த போதனைக்கு பெருகமுவில் ஒரு பெரிய சாத்தனுடைய கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அந்த விக்கிரக ஆராதனையில் வேசித்தனத்தில் இப்படி விழுந்துட்டு அவங்களெல்லாம் மனம் திரும்ப சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஸோ இப்படி பல காரியங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தேவனுடைய ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து பண ஆசையினால் பொருள் ஆசையினால் அநேகரை வழிவிலக செய்கிறதுக்கு ஏதுவாக இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி இருந்திருக்கா. கடைசியில் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு பார்க்க போனால், என்னாகமோ 31வது அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 13:22 வசனத்தை இவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் இந்த மாந்திரிக சக்தியை பயன்படுத்தி பறக்குவாராம். அப்பப்போ இருக்கிற இடத்த பறக்குவாராம். அந்த மாதிரி ஒரு போர் மீதியானியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில நடந்த அந்த போரில் இவர் பறக்கிறதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆரோனுடைய பேரன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேவனுடைய நாமத்தை சொல்லி அந்த சக்தியை முறியடிச்சு அவரை கீழே விழ வச்சிருக்கிறாரு. அவர் கீழே விழுந்ததும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனோன்னு பேரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூத பாரம்பரியத்துலேருந்து ஒரு நூல் சொல்லுது. ஸோ இப்படி இவருடைய முடிவும் இப்படி தாறுமாறாக போய் முடிஞ்சிருக்கு. அந்த தேவனுடைய நாமத்தை இப்படி வீணிலை வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடாடுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடையாளம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பைபிளில் சீமோன் அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சமாரிய பட்டணத்தில் சீமோன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் ஒரே பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் பிலிப்போடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் மனம் திரும்பதை பார்த்து இவனும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்து
திரும்பவும் இவனுக்கு எல்லா பரிசுத்தாவி எல்லாரும் அபிஷேகத்தில் நிறையிறத பார்த்துட்டு பேதுருட்ட கேட்குறான், நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த பரிசுத்தாவி வேணும், நான் யார் மேலாம் கையை வைக்கிறோன்னு அவங்களாம் நிறையணும்னு சொல்லி அந்த பண ஆசையினால பரிசுத்தாவியினரை விலை கொடுத்து வாங்க பார்த்தான். அந்த விலை கொடுத்து பார்த்துருக்கான். அப்போ பேதுரு பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இருதயம் வந்து தேவனுக்கு ரொம்ப செம்மையான இருதயமா இல்லை, உன்னுடைய துர்க்குணத்தினாலேயே உன்னுடைய எப்படி பணம் கொடுத்து பரிசுத்தாவினை வாங்க நினைச்சியோ அப்போவே அதனாலேயே உன்னுடைய துர்க்குணம் உள்ள இருதயத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவன்ட்டு ஒரு வேலை ஒப்புக்கொடு, இல்லைன்னா நீ எப்படி உன்னோட பணமும் உன்னோட சேர்ந்து நாசமடையும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னதுக்கப்புறம் இவர், ஐயோ எனக்காக நீங்கள் தேவன்ட்ட எனக்காக ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிக்கிங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இவர் மனம் திருப்பத்துக்கு ஏதுவான காரியங்களை அவர் கூட பேசுவார். இப்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கே அந்த மாதிரி அந்த பழைய புத்தி இருக்கும், அந்த மாந்திரிகத்துடைய புத்தி. அந்த மாதிரி பணம் கொடுத்து பரிசுத்தவை வாங்க பார்க்குறது, பணம் கொடுத்து பரிசுத்தவை வாங்கி இவரோட குறுக்கு வழியில் செயல்படுற மாதிரி பிசாசு அவங்களை கொண்டு போயிடுறான். இப்படி நிறைய பேர் இப்போ தேவனுடைய நாமத்தை சொல்கிற ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே மாந்திரிகம் பண்ணுறாங்க இயேசு நாமத்தை சொல்லி. ஸோ இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கிற ஜனங்கள் ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இன்றைக்கி விக்கிரக ஆராதனை பண்ணி நிறைய பேர் அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மற்ற மந்திரவாதி, அதாவது சீவாவின் குமாரர்கள்னு சொல்லி எபேசு பட்டணத்தில் இருந்திருக்காங்க. இவர் வந்து யூதா ஆசாரியனா வாழ்ந்தவர். இவரோட மகன்கள் மந்திரவாதியாக இருந்திருக்காங்க. இவங்க இயேசு நாமத்தை சொல்லி பவுலுடைய கடவுள் இயேசு நாமத்தினால போன பிசாசை துரத்தினதும் அந்த பிசாசுங்க இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீ யாரான்னு சொல்லி அவர்களை தாக்கி அவர்களை காயப்படுத்தி அவர்களோட உடையெல்லாம் கிழிச்சு துரத்தி விட்டுருக்குது. அந்த மாதிரி தவறான முறையில் இயேசு நாமத்தை யாரும் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்படி இயேசு நாமத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் வீணில் வழங்குறாங்களோ அவங்க ஒருவரையும் தண்டியாமல் தேவன் விட்டதே கிடையாது. கர்த்தர் தண்டிச்சிருக்கிறாரு. அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ இயேசு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தேவ நாமத்தை வந்து தூஷிக்கப்பட விடக்கூடாது. தேவ நாமத்தை வீணியில் இப்படி மந்திரவாதத்தினாலையும் இப்படி விக்கிரக ஆராதனையினாலும் இப்படி வணங்குறவங்கள தேவன் தண்டியாமல் ஒரு நாள் விட மாட்டார். பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அடுத்து பரிசுத்த குலைச்சல் ஆக்குனது யார் அப்படின்னா, ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, நம்ம ஆரோனும் மோசையும் ஆரோனும் தேவன் வந்து போயிட்டு நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா, இவங்க 2 பேரும் போயிட்டு கண்மலையை பார்த்து இந்த கண்மலையிலேருந்து உங்களுக்கு நாங்கள் தண்ணீர் புறப்பட செய்வோமோன்னு சொல்லி கோவத்தில் 2 அடி அடிச்சிட்டாங்க. ஆனாலும் தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாதபடிக்கு தேவன் நாமம் பரிசுத்தப்பட வேண்டும்ன்றதுனாலவே இஸ்ரேவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்க முறுமுறுத்து அவங்க கேட்டு தண்ணி இல்லாமல் கேட்டு இது பண்ணதுனால அவங்க முறுமுறுத்ததுனால அவங்க முன்னாடி தேவனை வந்து அவர் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படக்கூடாதுன்றதுனால தேவன் அதில் தண்ணீரை புறப்பட செய்தார். அதே போல் அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் என்னை விசுவாசியாமல் என் நாமத்தை பரிசுத்தம் பண்ணாமல் விட்டதுனால உங்களை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரோனையும் மோசையும் பார்த்து தேவன் சொல்லிட்டாரு. ஸோ அந்த தண்ணீரை குடித்த யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் யாரை கொண்டு செய்யணும்னு நினச்சாரோ செய்தாரோ அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. கர்த்தர் அவர்களையும் செஞ்சார். எவ்வளோ பெரிய ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த ஒரு தலைவர், ஒரு ஆசாரியன், அவர்களுக்கே அந்த நிலைமைன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எல்லாருமே பரிசுத்தமாக தேவன் சொல்கிற காரியத்தை கீழ்ப்படியணும். அவர் கீழ்ப்படியாமல் போகிறோம் அப்படின்னாலே, கோபப்பட்டு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறோம், பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம். ஆனாலும் தேவன் செய்த காரியத்தை கரெக்டாக செய்து முடிப்பார். நாம பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம். இது இவங்களுக்கு வழி நடத்துகிறவங்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாக இருந்தாலும் இது அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நீதி நியாயம் தான் தேவன் வழங்குவார். அதே போல் ஆனால் தேவனுடைய நாமத்தை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்தணும், மத்தேயு 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற புறஜாதிகள் மத்தியிலையும் சரி, 5வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்ம நற்கிரைகள் மனுஷருக்கு முன்பாக ஒரு நற்சாட்சியாக இருக்கணும். இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவே புறஜாதிகள், ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மனுஷர்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவே இவங்க தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நம்ம வரக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி தேவன் சொல்றதை கீழ்ப்படியணும். தேவனுடைய நாமம் அந்த இடத்துல பரிசுத்த குலைச்சல் ஆகுறதுன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது வாயின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, செய்கையா இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். அதே போல மத்தேயு 6வது அதிகாரத்துல 11வது, அதாவது 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். உம்முடைய நாமம் இந்த பூமியில பரிசுத்தப்படணும் ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கிற இந்த பூமியில வாழுற நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது இடங்கள்ல பரிசுத்த குலைச்சல் ஆயிடும். தேவனுடைய நாமம் ஒன்று ஏசப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாத மாயக்காரர்களுக்குள்ள நீங்க அலப்பாதீங்க. அதனால ஜெபம் கேட்கப்படாது. நீங்க பரிசுத்தப்படணும், உங்க நாம பரிசுத்தப்படுற அளவுக்கு நாங்க பரிசுத்தமா நடந்துக்கணும், உங்க நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க சொல்லி கொடுக்குறாரு. உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிசாசு ராஜ்யம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம். அவர் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்ல, பூமியில செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் மாத்திரம் இந்த பூமியிலும் செய்யப்படணும். எப்படி செய்யப்படணும் அப்படின்னா, நம்மளை கொண்டு தான் செயல்படணும். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படணும், அவருடைய சித்தம் நம்ம செய்யணும், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுத்தி செய்யணும். இப்படியெல்லாம் செய்யப்படும் போது இந்த பூமியில செய்யப்படும் போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு தேவனுடைய நாமம் இந்த பூமியில பரிசுத்தமாக விளங்க வேண்டும்னு சொல்லி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கணும். பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை சொன்னான்னா அதுக்கு உடனே கீழ்பட்டு, அது எந்த மனுஷங்களாக இருந்தாலும் சரி தடை பண்ணாலும் அது செய்யக்கூடாது. நாம இந்த 10 கட்டளைகளை இன்னைக்கு 10 கட்டளைகளில் இந்த 3வது கட்டளையை இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஒரு சில காரியங்களை மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க விக்கிரக ஆராதனை பண்ணினாலும், மாந்திரிக பண்ணினாலும், தேச நாமத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க. பரலோகம் போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். அது போகவே முடியாது. தயவு செய்து கேட்கிற பெயரளவு கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்க. அதே போல் தேவனுடைய நாமம் என்ன சொல்கிறாரோ அவர் மாத்திரம் நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய நாமம் பூமியில் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு, அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படாதபடிக்கு நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக, முன்மாதிரி பிள்ளைகளாக, தேவனை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி தாழ்மையுடன் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நம்ம வேறத்தை நல்லா ஆராய்ந்து நம்ம பிடிச்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையோடு. ஆமென்.